இஸ்ரேல் ஹமாஸ் வார் இப்போ ரொம்ப சூடு பிடிச்சி போச்சு. அதனால இஸ்ரேல்லையும் பாலஸ்டைன்லையும் நிறைய இடம் வார் ஜோனா இருக்கு. அங்க இருக்கிற ஃபாரினர்ஸை அந்தந்த கண்ட்ரிக்கு கூட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா ஆபரேஷன் அஜய் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற இஸ்ரேலையும் பாலஸ்டைன்ல இருக்க இந்தியன்ஸை தனி விமானம் வச்சு கூட்டு வரதுக்கு தான் இந்த பிளான். நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் கால் பண்ணப்பே இந்த மேட்டரை பேசியிருக்காங்க. இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டரும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. 1000 கணக்கான இந்தியன்ஸ் இஸ்ரேலில் வாழ்றாங்க. அதுல நிறைய பேர் கேர்டேக்கர்ஸா இருக்காங்க. 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் நிறைய நம்ம ஐடி பசங்களும் இருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கிற முக்கியமான வைர வியாபாரிகள் இந்தியர்கள் தானா. இவங்க எல்லாருக்குமே இஸ்ரேலில் இருக்க இந்தியன் எம்பசி கிட்ட இருந்து இமெயில் போயிடுச்சு இந்த ஆபரேஷன் பத்தி. இப்போதான் 6வது ஃபிளைட் 143 பேரை கூட்டு வந்திருக்கு. 2 நேபாளியும் சேர்த்து. போன ஃபிளைட் 286 பேரை கூட்டு வந்துச்சு. 18 நேபாளியும் சேர்த்து. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல் ரூம் செட்டப் பண்ணிருக்காங்க. கண்ட்ரோல் ரூமோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியும் டிஸ்பிளேல போடுறேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இஸ்ரேல்ல பாலஸ்டைன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.